இப்ப என்ன பேச போறோம்? சைல்ட்ஹுட். இல்ல சைல்ட்ஹுட்னாலே வந்துட்டு எனக்கு முதல் ஞாபகம் வருது என்டர்டைன்மெண்ட் தான். பார்த்து வாழ்க்கையே வந்து நிம்மதி அப்படி சன்ஷைன் ரெயின்போஸ். சரி, இந்த கேள்வி சின்ன வயசுல நம்ம சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அந்த அது இருக்காது அது எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ நிறைய கியூரியாசிட்டி ஆமா கியூரியாசிட்டி இல்ல, எல்லாமே போர் அடிச்சு சலிச்சிருச்சு. இப்ப எவன்கிட்ட கேட்டாலும் ஒரு சயின்டிபிக் அளவுக்கு ஒரு கேவலம் புரியா இருக்கு. இப்ப சின்ன வயசுனா அவன் வந்து யார் அடிக்கிறது இல்ல பொதுவாக சொல்லுவேன். சரி, அதான் என்ன சின்ன வயசுல நம்ம வந்து எதுனாலுமே ஒரு ஆச்சரியத்தோட பார்ப்போம். பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நம்ம வந்து அது உண்மையோ இல்லையோ ஆனா கேட்கறது நல்லா இருக்கும். இப்படி புதுசா தான் கேட்க போனா அது வந்து ஒரு சயின்டிபிக் ஒரு ரீசன் ஒரு தியரட்டிக்கலா அந்த டிவில ஒரு இது வரும் தெரியுமா, முடிலாம் அந்த ஒட்டும் தெரியுமா டிவில, இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக். அப்புறம் எங்க டிவில இந்த சைட்ல ஒரு ஸ்பீக்கர் உண்டுப்பா, அது ஒனிடா பழைய டிவி சரி எங்க பாட்டிகிட்ட இருக்கும். அந்த ஸ்பீக்கரை மோந்து பார்த்தா ஒரு பெட்ரோல் ஸ்மெல் வரும். நான் மோந்து பார்த்துட்டே இருப்பேன், மோந்து பார்த்து சொல்லுவேன் பெட்ரோல் ஸ்மெல். அது பெட்ரோல் ஸ்மெல்லானே எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒன்று வரும் அதுல இருந்து செம்மையா இருக்கும். இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன், அந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் இல்லன்னா அதுக்கு இவங்க கியூரியாசிட்டி இல்ல, புதுசா சலிச்சிருச்சு. இப்ப அந்த மாதிரி சலிக்கிறதுக்கு மெயினான காரணம் வளர்றோம். இன்னொன்னு இந்த ரெண்டு இந்த மாடுதான் இந்த மாடுதான் பிரச்சனை. இதுனா இந்த போன்ஸ் ஆன் பண்ணிருக்கப்பா எப்ப பண்ணிருக்கப்பா ஓகே அதான் மாடு. ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபேவரட்டான விஷயம் நீயே முதல்ல நீதான் நடுவில் சைல்ட்ஹுட்டே ஃபேவரட் தான்ப்பா. நீ யாரும் நீ சொல்லு சைல்ட்ஹுட்ல உனக்கு பிடிச்சது. ஸ்கூல் லீவ் போட்டு ஏதாவது சுட்டி டிவில ஏதாவது ஒரு எபிசோட் போட்டா, ஏன்னா சண்டே ஒரு எபிசோடு போடுவான். ஆனா திங்கக்கிழமைல இருந்து ஒரு தனியா ஒரு எபிசோட் போடுவான் தெரியுமா, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. லீவ் போட்டு தான் ஏதாவது ஒரு போய் சொல்லிட்டு லீவை போட்டுட்டு அந்த 10 மணி வரைக்கும் ஒரு 9:30 வரைக்கும் ஆக்டிங் போட்டு அப்படி நைஸா ஒரு டிவி எடுத்துட்டு அப்படி ரிமோட் எடுத்துட்டு அப்படி ஆன் பண்ணிட்டு நொறுக்கு தெரியும்ப்பா முறுக்கு ஏதாவது அப்படி அப்பா அம்மா கேட்பாங்க இப்போ கிளாசிக் டைலாக். அதாவது வெளிய மழை பாத்துக்கிட்டே இருப்போம் காலையில, அப்ப மட்டும் சீக்கிரம் இருந்துச்சு பாத்துக்கிட்டே இருப்போம். எனக்கு இன்னொன்னு என்ன பிடிக்கும்னா இல்ல சின்சான் பாத்துருப்போம்ப்பா, அதுல வந்து அதுல மழை பெய்யுற ஒரு எபிசோடு வருது. வெளியவும் மழை சூப்பரா இருக்கும், வெளியவும் சில்லுடு உள்ளியும் சில்லுடு ரிலேட் பண்ண முடியும். செம்மையா இருக்கும் ஃபேவரட்ல. அது ஏனே தெரியாதுப்பா, அது மழை வெளியே அடிக்கும் தண்ணி கூட நம்ம கேள்வி. ஆமா, ஆனா உள்ள உட்காந்துட்டு நல்லா போர்வே அப்படி ஃபுல்லா அதேதான். ஏன்னா கால் கூட மேல கால் உடந்து போய் உட்காந்துருவோம். எல்லாருக்கும் வயசாகுது அது கிட்டா வந்து தெரியுமா, திருப்பி உட்காருவோம் அந்த மாதிரி உட்காருவோம். சின்ன வயசுல வேர்க்குது அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா பிளாங்கெட்லாம் இருக்கும்ப்பா, அது என்ன பண்ணுவோம்னா ஒரு சேர் இருந்துச்சு கேரளா இருக்கும்போது அப்போ வந்து அந்த சேரை இப்படி அந்த பீரோல வந்து ஹேண்டில் இருக்குல்ல அது மேல வச்சு இப்படி வச்சிருவாங்க. அந்த சேரை வச்சுட்டு மேல போட்டு மூடிட்டு உள்ளே உட்காந்து மதியம் 2 மணில லைட் மட்டும் எரியும், உள்ள போன் கூட இருக்காது, சும்மா உட்காந்து நல்லா இருக்கும். விஐபில நகோரன் பண்ண மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். லோக்கி பண்ணிருக்கோம். தேவையான பொருட்கள் 2 பாய் நிம்மதி வந்து உள்ள போன தன்னால தேவையில்லாத பொருட்கள் போன் மட்டும் தான். இல்ல அது இல்ல ரொம்ப டியூஷன் போவேன் சரியா, டியூஷன் போயிட்டு 9:30 அடிச்சு பிறகு எங்க மேல டியூஷன்னா இதான் மாடியில் டியூஷன்னா கீழே வந்தா வீடு சரியா, அந்த மாதிரிதான் டியூஷன் போயிட்டு இருந்தேன். ஆப்போசிட்னா வீடு வருவேன், டீன் டைட்டன்ஸ் போடுவோம், உட்காந்து இட்லி அப்படி அடிச்சுட்டே பாப்போம் பாரு உமால வராது. டக்குனு ஹிட் ஆகுதாங்கன்னா மதியானம் 1:30 மணிக்கு 6வது பப்ளிக் இது டெஸ்ட் இருக்கும், ஆனுவல் டெஸ்ட். மதியானம் விட்டுருவாங்களா? மதியானம் 1:30 டெஸ்ட் இருக்கும். கரெக்டா 12 மணி வரை படிக்கிறேன்னு லாங்கிட்டு ஒரு குளிச்சுட்டு வரும்போது கரெக்டா டிவில போக்கிமான் போட்டிருக்கோம். ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதுறோம்னா பதவிக்கிட்டே எழுதிட்டு வெளியே வந்தா நம்ம ஃபீல் இருக்கு தெரியுமா, இந்த கார்டை கேட்சம் ஆள்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் இப்படி கண்ணுக்குள்ள அந்த பொய் சொல்லிட்டு லீவ் போறதுல இருக்கிற அட்ரினலின் எதுலயுமே இருக்கு. ஃபேவரட் ஜெனரல் வயிறு வலிக்கின்றோம் சரியா, அப்புறம் அந்த டைம் பாஸ் ஆயிட்டு வெளிய வர மாட்டேன். மெட்ராஸ் அப்ப என்ன ஃபார்ம் தெரியுமா, கண்ணாடி போட்டுட்டு போலாம். கண்ணாடி போட்டுட்டு போவாங்க, அந்த அது ஒரு ஃபார்ம்ல இருக்கும். இன்னும் நான் கண்ணாடி போட்டுருக்கேன்டா, மிஸ்ஸும் அதை எடுத்து பார்க்க மாட்டேன், அவளுக்கு வந்துருன்னு ஒரு பயம். கண்ணை பார்த்தா பரவங்கிறத அறிவு இருக்கு. அவன் கண்ணை பார்த்தா
அதுக்குன்னு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு லீவ் போடணும். இப்ப ஸ்ரீஜி தான் கண்ண மாப்பிள கண்ணபாரு எனக்கும் பரவட்டும் நானும் லீவ் போடுறேன். இந்த வயசுல மறக்க முடியாத விஷயம் அதுல அழிஞ்சு போன விஷயம். அதான் லீவ் போடும்ல, லீவ் போட்டு போய் சொல்லி லீவ் போட்டுருவேன். அந்த 9:30 வரைக்கும் தான் ஸ்கூலு. அப்போ அந்த டைம் வர வரைக்கும் பரபரமா இருக்கும். அப்போ எங்க அம்மா வந்து அதுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல நான் வந்து என்னன்னா இப்போ சரி எங்க அம்மா லீவ் போடுற முடிவு பண்ணிடுவாங்க. சரி வைக்க போகலான்ட்டானே அவன் ஒப்பேராது இதுன்னு தெரியும் அப்படின்னு உட்காந்து பயமா இருக்கும். சரியா எங்க அம்மா 9:15 அடிக்கும். இன்னும் காமனாரா இருக்கு நான் விட்டுருவேன் கொண்டு அமைதியா. கூட்டிட்டு போயிருவாங்க தெரியுமா, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், திடீர்னு கூட்டிட்டு போயிருவாங்க அப்படி அழுதுருவாங்க அப்படின்றாங்க. ஆமா அப்படி சொல்லிடுவாங்க. உடனே நான் கப்பிச்சு அந்த டைம் அந்த 11 மணி கிட்ட எல்லாம் ஆயிரும்பா. அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த இப்ப நாரம் உட்காந்து பார்த்தா மாதிரி வரிமான வாழ்க்கை என்ன காட்டுவேன் துன்பம் இங்க ஓட்டு. அது அந்த 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 சவுண்ட ஒரு மாதிரி லோ குவாலிட்டியில பிளே பண்ணா இப்ப கூட ஒரு மாதிரி அடி. அது இப்ப நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது யாருமே பார்க்க நிறைய பேரால ரிலேட் பண்ண முடியாது. அது வந்து மேபி நம்ம வயசு சொன்னா இருந்தா பண்ணிடலாம். லைஃப்ல தொலைச்சிட்டீங்கடா சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கலாம் நிறைய பேர் இருப்போம். உண்மையிலே டோரிமான் பார்த்து வந்து அது என்ன ஆல்பாவா என்ன புண்டை எலவோ ஆல்பா சிக்மா ஜெனரேஷன்லாம் பாவம் உண்மையிலேயே. இதுல அது perfect balance. We know how to use technologies and we also know how to play outside. அப்படியும் கல்லாமண்ணா அடிய கிளியா நட தெரியுமா, கல்லாமண்ணா நட தெரியுமா, பாண்டிலன் நிக்கல் குத்துறலாம் ஒன்னும் இல்லப்பா. நிக்கல் குந்து போட்டுமே மறந்துடுவேன். நந்தேஸ்வர் இப்படி எந்த மங்க நிக்கல் அப்படின்னு நிக்கல் குந்துலாம் எங்க இருந்து சாணிட்டி பண்ணல தெரியாது. அந்த மாதிரி அந்த நின்றுவோம். தெரியாம குத்திட்டு 3 குத்துவாங்க. அந்த பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் அது ஒண்ணே இருக்காது. அப்புறம் அந்த சின்ன சின்ன அந்த சில்லியான ஜோக்குலாம் சிரிக்கிறது. இவன் வந்து நான் சொல்றேன் இது லெஜெண்டரியான நான் சொல்லியே தெரியுமா. ஆனா இவன் வந்து சும்மா அதாவது அது ஒரு கூப்பிட்டு வச்சு கூட சொல்லலாம். சரியா இவன் வந்து 9th படிக்கும் போது இவன் டாய்லெட்ல கிட்ட போயிட்டு இருந்தான் என்கிட்ட. நான் டாய்லெட் தான் போயிட்டு இருக்கேன். அப்ப இவன் ஏதோ சொல்றான் ரேண்டமா என்னடா 60 குண்டிக்கு 60 அப்படிங்கறத வந்து இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா நீ பாத்துக்கோங்க. ஜெனரேஷனல் ஜோக். ஆமா நான் உள்ள போய் ஒரு 4 வாட்டி சொல்லி சிரிக்கேன். எனக்கு வந்ததே போயிட்டேன். நான் அப்படியே மறந்து சொல்லி சிரிக்கேன். என்ன சொன்னா தெரியுமா 60 அப்படி சிரிச்சு சிரிப்பு வந்துச்சு. ஆமா இப்போ வருது. இப்போ வந்து இல்ல இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படிங்கறனால இப்போ நான் சும்மா உட்கார்ந்து காலத்து பசங்க அது உண்மையில அந்த மாதிரி பேசிருந்தாங்க. 60 பி மெச்சூரியா ஐயோ இன்னும் ஜென்சி அப்பலாம் இந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. நமக்கு தெரியாது குண்டி கருவதுன்னு சொல்றதுல சிரிக்கிறதுல ஸ்கிபிடியில வந்து நிக்குதுல நம்ம ஜெனரேஷன். அப்பலாம் இந்த மாதிரி டேர்ம்ஸே கிடையாதுங்க. அந்த இப்போ ஒரு கிரிஞ்சுங்கிறது இருக்குல்ல அது வந்து அந்த வார்த்தை தெரிய வரைக்கும் அந்த எமோஷனே வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். அந்த மாதிரி வரும். சரியா என்னையே கிரிஞ்சு சின்ன வயசுல அந்த ஃபீல் பண்ணிருக்கேன். பேர் தெரியாம இருந்தனால சரி இது என்னமோ சி என்று நம்ம கிரிஞ்சே வந்து அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சி அடி சுண்டு சுண்டு நமக்கு கிரிஞ்சுறாங்களே சுண்டு. ஆமா சண்டை சேக்கா சண்டை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம இந்த கையில சேக்கா சேக்கா ஹெவி மெட்டல் கூட சேக்கா அந்த ஏரா ஃபேவரட் ஏய் ஏன்டா அவன்கிட்ட பேச மாட்டேடே அவள டோக்கா அவள டோக்கா. ஆமா இந்த மத்தியானம் சாப்பாடு டைம் அவன் திருப்பி அந்த சேக்கா இப்படி போடுற வரைக்கும் சொல்லுது பசங்கிட்ட பேசாதப்பா. சின்ன வயசுல வீட்டுல சாப்பாடு கொண்டு வருவாங்க தெரியுமா, சூட சூட கொண்டு வருவாங்க. அப்புறம் ஏதோ எல்லாரும் வந்து ஏதோ லெஜெண்டரி புல் நான் பண்ற மாதிரி பாப்பானுங்க. சாப்பாடுலாம் கொண்டு வரேன் இந்த ஹோம்லெஸ் பீப்புள் அதான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அது வந்து ஏதோ ஒரு லெஜெண்டரி புல் மாதிரி. வீட்ல இருந்து நான்வெஜ் கொண்டு வந்து எவ்வளவு பெரிய ஃபார்ம் தெரியுமா, சிக்கன் கொண்டு வந்து எவ்வளவு ஃபார்ம் தெரியுமா. அதாவது யாருமே எல்லாரும் பருப்பு திங்கும் போது காலிஃபிளவர் கொண்டு வந்தாலே பறக்கும். சப்பாத்தி கொண்டு வந்தா அதோட பெரிய ஃபுட் ஐட்டம்னா ஸ்கூல் பொறுத்தவரை சப்பாத்தி காலிஃபிளவர் இவங்க அடிப்படை தயிர் சாதம் உருளைக்கிழங்கு அது என்னோட ஃபேவரட். ஃபேவரட் இல்ல ரேர் இது வந்து அப்படிங்கறதுனா உருளை காலிஃபிளவர் தான்பா. எங்க கிளாஸ் பொறுத்த அளவுக்கு தயிர் சாதம் கூட போகும். நீ எதை கொண்டாலும் சாப்பிடு. கறி வந்து அதெல்லாம் 12 காணாம போயிடும். காலையில அது எப்படின்னா காலையில வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஷேர் பீரியட் தான் எங்களுக்கு. ஃப்ரான்ஸ் ஷேர் பீரியட் இருந்தாலே போதும், டப்பா திறந்துரும். அது எப்படின்னா டப்பா கீழே விழுந்துரும் தெரியாம. நல்ல துணிலாம் வச்சு தண்ணி கீழே
பரவாயில்லன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. அப்துல்லா என்ன பண்ணிட்டா உஷாராயி அவன் பேக்குள்ள வச்சுட்டான். மனசுல இருப்பாரு. நான் வந்து இந்த இடத்துல என்னோட அந்த கஷ்டத்தை பகிர்ந்துட்டே ஆகணும். ஒரு நாள் அந்த சப்பாத்தி வச்சு சப்பாத்தி கொத்து பரோட்டா, சப்பாத்தி நூடுல்ஸ் சூப்பரா இருக்கும் எங்க வீட்டை செய்யறது. நான் அதை எடுத்துட்டு போயிருந்தேன். அது எடுத்துட்டு போன நினைவு எனக்கு இல்லை. உட்காந்து ஃபர்ஸ்ட் பீரியட் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். கையை மாப்பிள்ள தின்னுட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள இவனுக்கு நாங்க அனுப்பி விடுறோம். கையை பின்னாடி விட்டு பாக்க சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு யோசிக்கிறேன் சூப்பரா இருக்கு. சார் பாக்குறேன் என்னன்னு எட்டி பாக்குறேன். டப்பாவை காணும். அசையாத மரம் அப்பவே கேட்டுச்சு. பிரேக் டைம் சரியா, சாம்பல் தெரியும்ல, இப்படி முடி வச்சு அவன் மீன் குழம்பு சரியா, மீன் குழம்பு சாப்பாடு நான் பிரேக்ல உட்காந்து தின்னுட்டு இருக்கேன். முள்ளெல்லாம் சாப்பிட்டு அவன் கிராஸ் ஆகி போறான். அப்படி நான் எப்படி முள்ள அவனுக்கு ஸ்மெல் அடிச்சு மீன் குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டியோ, யார் மீன் குழம்பு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு. அவனுக்கு என்ன பாக்ஸ் எல்லாம் திறந்து கிடக்கு, அப்படியே வட்ட விலையா இருக்கு சரியா. அவனுக்கு தெரியல ஓடி அவனுக்கு மீன் குழம்பு அது கிட்ட நம்மளும் மீன் குழம்பு தானே ஓடி போறான். மீன் குழம்பு கேக்கு அவன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இடையில வருவான், கேக் வச்சிருப்பான், அம்மா ஏதோ பேக் பண்ணுவாங்க சரியா. ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு அடுத்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஒழிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒழிச்சு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம், அப்பதானே எடுத்து தின்னுட்டு செபி கேக் சூப்பர் அப்படின்னு எடுத்து முக்கில ஸ்பூன் வச்சு கை வச்சு கட் பண்ணிக்கலாம். சரி அதான் வேற என்ன சின்ன வயசுல அந்த பூஸ்ட் நக்கிறது அதெல்லாம் வந்து சின்ன வயசுல நான் விளையாண்டது. நான் ஃபேண்டசைஸ் பண்ண ஒரு கான்சோல்னா பிஎஸ்பி தான். அம்மா நான் கையில் எட்டு வந்து அதுக்குள்ள பென்டன்ல கேனன் போல்ட் சுத்துறதை பார்த்தேன் ஒரு நாள். அவ்வளவுதான் என்னப்பா இது இவ்வளவு. அப்பவே வந்து என்கிட்ட போன் உண்டு, டச் போன் உண்டு. ஆனா என் பிஎஸ்பி கிடையாது. டச் போனை கொடுத்து பிஎஸ்பி வாங்கிடலாங்கிற அளவுக்குலாம் டெம்ட் ஆகும் எனக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கும், அது நல்லா ஹேண்டியா இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். என்னப்பா நான் கையில பேசிட்டு நம்ம ஜம் ஜம்னு அடிக்கிறான். எனக்கு தெரியல ஒருத்தர் தான் இது என்னது ஏதோ அப்படியே போயிட்டே இருக்கும் அதுல கேம். அப்படி ஸ்க்ரோல் பண்ண இது ரியல் பிஎஸ்பி சொல்றேன். இல்ல அவன் வந்து மாடு பண்ணி வச்சிருந்தான் சரி. அது வந்து பிஎஸ்பி தான். நான் அதுல ஏதோ மாடு பண்ணி வச்சு நிறைய கேம் ஏதோ இருந்துச்சு. அப்படி விளாண்டே இருக்கான். ஒன்னா எடுத்து பென்டன் லாண்டா கேட்டு எப்படி பண்ண விளையாடவே தெரியல. சின்ன வயசுல அது நமக்கு இது எப்படி சொல்ல பிட்டி தான் பண்ண முடியும். நம்ம நானா வந்து இந்த PS2 அதுல வந்து ஒரு அது அந்த காசு செலவு PS2ல வந்து விளையாண்டுருக்கேன். ப்ரௌசிங் சென்டர் தான் போயிருக்கலாமா. ஸ்கேல்ல பஸ்ல இருக்க நிறைய ஸ்கேல்ல நீ வீட்டு விட்டு வரும்போது இந்த கடையில தான் நிறைய டாய்ஸ் வச்சிருப்பாங்க தெரியுமா, சின்ன பிள்ளை டாய்ஸ். அந்த பிளாஸ்டிக் அப்புறம் சின்ன வயசுலயே வந்து இந்த பிங்க் கலர் பேக்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க நம்மள. இப்போ ஏதாவது பார்பில ஒரு பார்பி போட்டிருந்தா ஓத்த தள்ளி அந்த பார்பி ஸ்கேல் வச்சிருந்தா கூட உன்னை முடிச்சிருவோம். கிளாஸ்ல திடீர்னு பேட்மிண்டன் பிங்க் கலர் பேட் வீட்ல வாங்கிட்டா பேட்டை நான் உள்ள வச்சிட்டு நான் கொண்டே வேண்டாம். நான் அப்படிப்பட்ட அதே அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன வயசுல அதான் பாய்ஸோட கலர் ரெட் ரெட் ரேஞ்சர் ஒயிட் ரேஞ்சர் ரெட் ரேஞ்சர்லாம் ஒயிட் ரேஞ்சர் தான் கோல்டுப்பா. கோல்டன் வருவான் தெரியுமா சில நேரம். ஒரு 10ல ஒரு எபிசோட் வந்து நான் வந்து இந்த வெண்டர்ல ஒரு ஏலியன் எக்ஸ் மாதிரி எப்போ ஒரு எபிசோட் பாத்தீங்க எல்லா பவர் ரேஞ்சர்ஸும் வருவாங்க. அது ரொம்ப அப்படி ரொம்ப அதாவது பஸ்ஸிங் சாமுராய் பவர் ரேஞ்சர்ஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த எபிசோட்ல சாமுராய் தான் ஓடிட்டு இருக்கும். திடீர்னு எஸ்பிடி குள்ள வருவாங்க, உட்கார்ந்திருக்கோம் அப்படி எந்திரிப்பா என்ன அப்படி மழை வந்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோ கொடுப்பாங்க. அப்படியே அந்த ஜப்பானீஸ் சிம்பிள்லாம் அவ்வளோ அதுல என்னன்னா இது எல்லாரும் ஒரு ரோபோ கதையா இருக்குது. தாய்குளம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரோபோ சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும்